அது அந்த டேபிள்ல இருக்கு. ஏய், சத்தம் போடாம இங்கே இருங்க. இதை எடுக்க அவன் வருவான்னு நினைச்சேன். நீ வருவேன்னு எதிர்பார்க்கல. அவனோட உயிர் எனக்கு வேணும். அவர் உங்களுக்கு வேணும்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போங்க. ஏன்னா போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உன்னை சுட்டு தள்ளிடுவேன். எங்க இருந்தாலும் அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் முன்னாடி இருக்கணும். ஓகே. இப்போ மோதி பாரு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் உங்களால நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன நம்ப கூட வேண்டாம். தயவு பண்ணி என்ன விட்டுருங்க. நான் போனாதான் சார் பிரச்சனை எல்லாம் தீரும். இப்போதைக்கு உன் கை விலங்க அவுத்து விடுறேன். ஆனா நீ எங்க போறதா இருந்தாலும் என் கூட தான் வரணும். ஓகே, அவுத்தாச்சு. தேங்க்யூ. சொல்லு, என்ன பண்ணலான்னு இருக்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீங்க வராம இருந்தாலே எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவேன். சாவியை கொடுத்துருப்பா. சாவியை கொடுத்தா நீங்க மறுபடியும் பின்னாடியே வருவீங்க. தூக்கி போட்டியா? நீ மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு பொம்பளையும் ரெண்டு குழந்தைங்களையும் யாரோ ஒருத்தர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐ ரிப்பீட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு பொம்பளையும் ரெண்டு குழந்தையும் யாரோ ஒருத்தர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன சொன்னாங்க? ஏதோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ப்ராப்ளமா? உடனே அந்த இடத்துக்கு போய் ஆகணும். நான் சொல்றேன். சேராவுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தான் ஆபத்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அந்த கடை இருக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். சான்ஸே கிடையாது. உன்னால அதை கண்டுபிடிக்க முடியாது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான் சொன்னாங்களே ஒழிய அது எங்க இருக்குன்னு அவங்க சொல்லல. எனக்கும் தெரியாது. இத படிச்சுக்கங்க. யாரோ நம்மள துரத்துறாங்க. துரத்துல போலீஸ்காரன் எப்படி போலீஸ்காரன் துரத்துவான்? அவன் நம்ம ஆளு தான். ஹலோ மிஸ்டர், இதான் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட்ல இதுங்களோட கூட சேர்க்குறீங்களா? இது வேற என்னையே கவுத்துட்டீங்களே. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவன் வரதுக்குள்ள ஓடில. சீக்கிரம் ஓடுங்க. அந்த சைரன் பட்டன் முதல்ல ஆஃப் பண்ணி தொலைய. இதுக்கு மேல உங்களை நான் விட்டு வச்சா நான் தான் முட்டாளாயிடுவேன். இப்ப மட்டும் நீ புத்திசாலியா? எவ்வளவு திமிர் இருந்ததுன்னா என்னையே முட்டாளுமே. மெதுவா பிரேக் எதுக்கு இருக்கு? பிடிக்கல என்ன பிடிக்காட்டி எனக்கு என்ன பிரேக் போறா. இப்ப உங்க உயிர் போகுது. சேரா, உங்களுக்கு ஒண்ணு ஆலையே? ஒண்ணாகல. சரி, பீட்ருங்க. இங்க இருக்க. கடவுளே.
அறிவிப்பு. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் யாரும் செல்ல வேண்டாம். மிருகங்கள் நகருக்குள் நுழைந்து ரோட்டில் நடமாடிக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் எச்சரிக்கையாய் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் 00455-728 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாடா, நல்ல வேளை தப்பிச்சேன். நீ எனக்கே விளங்க போறியா? ஆலன், பீட்டர் கிட்ட ஏதாவது பேச. பாவம், அவன் மனசு ஒடிஞ்சு போயிருக்கா. இப்ப என்ன பேச சொல்ற? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. சரி, பாவம் குழந்தை அவன்கிட்ட ஏதாவது பேசினா தானே நிம்மதியா இருப்பான். சரி, இது எப்படி? அப்பப்போ சொல்லி சொல்லி புரிய வைக்கணும். ஜூலி, வா. கேம்ல விளையாடணுக்கே ஆபத்து. கேம் கிட்டே போய் உன்னை யாரா விளையாட சொன்னா? சரி விடு, நடந்தது நடந்து போச்சு, அதை பத்தியே கவலைப்பட்டு இருக்காது. கண்ணத்தோட இந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல எப்படி வெளியில வரலாங்கிறத பத்தி யோசிப்போம். இதை பரப்பிட்ட ஆம்பளை பசங்க அழுதா எனக்கு பிடிக்காது. ம்? ஆ. ஆ. சரி சரி, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. உன்ன மாதிரி 26 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சின்ன பையனா இருக்கும்போது இப்படி தான் போய் மாட்டிக்கிட்டேன். ஹே பீட்டர், அழக்கூடாது, சொன்ன கேளு. தைரியமா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து தைரியமா போராடணும். நான் அதுக்காக அழல. வேற எதுக்காக அழற? அவ ஏதாவது திட்டாங்களா? ம்? ஓ. ஆ. ம். அப்படியே இரு. எல்லாம் சரியாயிடுச்சு. பேண்ட் கிழிஞ்சதையே யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அழகாக கிழிச்சு விட்டுருக்கேன். உள்ள போறோம். புதுசா முளைச்ச இந்த வால்ல இருந்து உள்ள இருக்கிற வேறு வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்றோம். ஓகே, வாங்க. என்னது இது? அட கடவுளே. வீடு மொத்தமும் காடா மாறிடுச்சு.